மன அழுத்தத்தால் நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. இந்த ஹார்மோன் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகும் பொழுது இந்த ஹார்மோன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை குறைச்சிரும். அப்போது ஈஸியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நோய்க்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு மன அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அதோட வாழ்வியல் ரீதியான மாற்றங்கள், அளவுக்கு அதிகமாக மது அருந்துறது. ஸோ நிறைய பேருக்கு தெரியறதில்ல, மது அருந்துறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்யூனோ சப்ரஷன்ங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியுது. அதாவது எதிர்ப்பு சக்தியை குறைச்சிரும். அதிகமாக மது அருந்தும் பொழுது நம்ம எதிர்ப்பு சக்தி மேலே ஒரு தேவையில்லாத ஒரு எஃபெக்ட் கொடுத்து எதிர்ப்பு சக்தியை குறைச்சிரும். அதே மாதிரி புகைப்பிடிக்கிறதுனால எந்த நன்மையும் இல்லைங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சிம்னி மாதிரி, ஒரு புகை கூண்டு மாதிரி அப்படியே புகையை கக்கிட்டே இருப்பாங்க. ஸோ புகைப்பிடிக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து இந்த ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி, ரத்தத்தில் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி அஃபெக்ட் பண்ணும். அதனால் உடம்புல கூடிய திசுக்களுக்கு நல்ல விதமாக இந்த ஆக்சிஜன் போய் சேராது. இதன் மூலம் பார்த்திங்கன்னா திசுக்கள் கொஞ்சம் பலகீனமாக வாய்ப்பு இருக்குது. இதன் மூலம் எதிர்ப்பு சக்தி குறைய வாய்ப்பு இருக்குங்க.